குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எதுக்கு என்ன அடிச்சாங்க தெரியுமா? என்ன தெரியலையா, எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்கிட்டையும் என் பொண்ணுக்கிட்டையும் தகாத இதில் ஈடுபட்ட எங்கள் அம்மா தவறிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சென்னைக்கு வந்து ஒரு கடைக்கு போனேன். கடையில் அம்மா இல்லாமல் அம்மா பாசத்தால் எங்கள் அம்மா புதைச்ச இடத்துல போய் படுத்துக்குவேன் நைட்டு. அவர் 6 அடி, நான் அவ்வளோதான், அவருக்கு முட்டி வரைக்கும் தான் இருப்பேன். பக்கத்தில் கிடந்து ஒரு கோடாலி தூக்கி அப்படியே ஒரு கட்டவரில் புழக்கடி போட்டேன். இவன் மட்டம் போன என்கிட்ட கிடக்க அவனை ஊர் வரைக்கும் விரட்டி விட்டுவானேன். வாத்தியார் இருக்க கவனிக்கல, எழுந்துடா. போலீஸ் வந்து எனக்கு பயம், ஏன்னா நம்மளை தான் இதை பிடிக்கிறதுக்கு இங்கே நிற்கிறாங்க உங்களுக்கு, எப்படி நிற்கிறாங்க, நம்ம பிடிக்க தான் நிற்கிறாங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக அப்படியே போலீஸ் தெரியாமல் ஒழிஞ்சு நின்றுருக்கேன். இப்போ தானே சார் ஹீரோ வில்லனா வரான், அப்போல்லாம் ஹீரோன்னா ஹீரோ தானே. நீங்க வந்து ஒரு 6 வயசுலேயே சிலம்பம் கற்க தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 27 தற்காப்பு கலைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தேன். வந்து என்னென்ன தற்காப்பு கலைகள் தெரியும்? நீங்கள் கேட்ட கேள்வி 6 வயசுல சிலம்பம். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடி மாட்டோம், அப்போ நான் பிறக்கும்போது திருநெல்வேலி, நெல்லை ஜில்லா, இந்த ஊர்ல இருந்து அந்த வரைக்கும் எங்கள் ஊர். அப்புறம் தூத்துக்குடி மாவட்டமாச்சு. அதில் வந்து கொம்மடிக்கோட்டைங்கிற என்னோட கிராமம், ஒரு அன்பான ஒரு அழகான கிராமம். அதில் எங்கள் வீடு. சாத்தாங்குளத்துக்கும் உடங்குடிக்கும் நடுவில் இருக்கும். ஆமாம், உடங்குடியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். சாத்தாங்குளத்து ஒரு 3-4 கிலோமீட்டர். நாங்கள் நடந்தா போவோம். அப்போல்லாம் அந்த தேரி மணலில் அதில் மணல் ஜாலியாக விளையாடி கொண்டுட்டு போவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். அப்போ ஸோ அந்த மாதிரி அங்கே இருந்தோம். அப்போ வந்து காடாக இருக்கும் வீடுலாம். அங்கே நம்மளே ஏக்கர கணக்கு தான் வீடு இருக்கும். அந்த பக்கம் போனால் ஒரே வீடு முன்னாடி இருக்கும், அப்புறம் காடாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பாலாம் அந்த தற்காப்பு கலையை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கரண்ட் இல்லை அப்போல்லாம், நான் பிறக்கம்லாம் கரண்டே கிடையாது. ஊரில் கூட அந்த ஒரு மாதிரி இது மாதிரி வச்சு ஒரு விளக்கு எண்ணெய் ஊற்றி வைப்போம் தெருவுக்குள்ள, ஊரில் எல்லாம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைமு. இப்போ அது நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் ஊருக்கு கரண்ட் வரல? இல்லை, 52ல் வரல. கிராமம் இல்லையா, திருடர்கள் வருவாங்க. அப்படி தற்காப்பு கலைக்காக எங்கள் அப்பா வந்து அதை சுற்றிட்டு இருப்பாங்க. சுருள், சிலம்பம், ஈட்டி, கத்தி எல்லாம் இருக்கும், சிலம்பம்லாம் இருக்கும், அதை சுற்றுவாங்க. அப்போ பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்மளாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. சும்மா சின்ன கத்தி சும்மா தத்தக்க பார்த்தாலும் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பெரிய எடுத்துப்பேன் டூரிங் டாக்ஸியில் படம் போட்டாங்க. அது பார்க்கும்போது செடி குச்சி, இப்போ எனக்கு செடி குச்சி அப்போ தெரியாது, டபுள் குச்சி செம்மையாக சுற்றுவார் தலைவர் எம்ஜிஆர். அதை பார்த்து ரொம்ப இதாகிட்டேன். அட்டே எங்கள் அப்பா என்னவா இருக்குல்ல. அப்போ அது வரைக்கும் அதுதான் அடிக்கிறதுன்னு அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் ஏதோ சும்மா விளையாடுறாங்க நினைப்பேன். ஓ, அடிக்கிறது போடுங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை கற்றுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சென்னைக்கு வந்து ஒரு கடைக்கு போனேன். கடையில் அம்மா இல்லாமல் அம்மா பாசத்தால் எங்கள் அம்மா புதைச்ச இடத்துல போய் படுத்துக்குவேன் நைட்டு. அதனால எங்கள் அப்பா வந்து எல்லாரும் நினச்சாங்க, சரி இங்கே இருந்தால் அப்படியே இருப்பான்னு சொல்லிட்டு. என்ன வயசு சார் அப்போ உங்களுக்கு? 7 வயசு இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து விழா அங்கே ஊருக்குள்ளே தானே வீட்டு நம்ம தோட்டத்துலேருந்து புதைப்போம்லாம். போய் அதில் போய் குப்பரை படுத்துக்குவேன். அம்மா நீ அழுதுகிட்டே படுத்துருவேன். வேற தெரியாதுல்ல அப்போ என்ன. அப்போல்லாம் 6 வயசு வரைக்கும் 5 வயசு வரைக்கும் நான் பால் குடித்தேன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம், ஆனால் அப்போ அது காமனாக இருந்தது 5 வயசு வரைக்கும் பால் குடிக்கிறது அப்படிங்கிறது. ஆமாம், அது காமனாக இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ தான் பால் குடிக்கிறது பெரிய கதை, அது சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு வந்தேன். மயிலாப்பூரில் ஒரு கடைக்கு வந்தேன். கடையில் வந்து வேலை செஞ்சேன். எங்கள் அப்பாவோ அம்மாவோ எனக்கு வந்து இவ்வளோண்டு 60 ரூபா கொடுத்துருவாங்க அப்போ சின்ன பிள்ளையிலேயே. ஏன்னா எங்கள் விலைக்கு போவோம். பயணிலாம் எங்கள் மரத்தில், பனை மரத்தில் வந்து பயணி விலைக்கு அது வந்து கருப்பட்டி காய்ப்போம். ஸோ அந்த கருப்பட்டி காய்க்கும் போது வந்து எங்கள் அம்மா கூட நான் போவேன், காட்டுக்குள்ளே போவேன். எங்கள் அம்மா ஒரு 60 ரூபா வச்சுக்குவாங்க, நான் எனக்கு ஒரு சின்ன 60 ரூபா கொடுப்பாங்க. அவங்க சொன்ன எனக்கு ஞாபகமாக இருக்கவன்ட்ட எது தாக்குனாலும் தாக்கு ஓன் தாக்கா இருக்கணும். மனுஷன் தாக்கினாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, நீ ஓடனா அது வந்து ஒன்று விடாது, ஆனால் நீ தாக்கினா அது ஓடிடும். அதான் நீங்கள் நம்ம நிறைய பார்ப்போம், யூடியூப்பில் பார்க்குறோம். ஒரு பூனை புளியை விரட்டி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு யானையை வந்து ஒரு சின்ன ஆடு விரட்டுது, அவங்க அம்மா அவங்க ஏதோ பண்ணுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி யார் முதல்ல இருக்காங்களோ அவங்க தான் இதாக முடியாது. எங்கள் அம்மா சொன்ன மந்திரம், எங்கள் அப்பா சொன்ன மந்திரம். அதனால அறுவலை கையிலே வச்சுட்டு போவேன், காட்டுக்குள்ளே என்ன வருதா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அம்மா இருந்தவொடனே இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கடையில் இருந்தேன். அந்த ஆள் வந்து எங்கள் அம்மாவை பற்றி தவறா அந்த வார்த்தை தெரியும்ல, சென்னை சிட்டி வார்த்தை, அது ஈஸியாக சொல்ல. எங்கள் ஊருக்கு அதெல்லாம் கொலை நடந்துடும் அந்த மாதிரி வார்த்தை சொன்னாலே. உடனே நாங்கள் வந்து அதில் கோழி சோடா பாட்டில் தூக்கி அடிச்சிட்டேன். உடனே அடித்தோடனே கொஞ்சம் விலகு நிறைய செவரில் அடித்து வெடிச்சிருச்சு அது. அப்போ நான் கோழி சோடா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். வெடிச்ச உடனே அப்படி நான் ஓடி வந்தார், அந்த காலில் கண்ணாடி குத்திக்க ரத்தம் கிழிச்சி அவருக்கு கொட்டிடுச்சு. அப்போ வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்போ? அதான் வெத்தலை பாக்கு கடை மாதிரி கடையில், பொட்டி கடையில் வந்து ஜாமான் எடுத்து தர்றது, அந்த மாதிரி வேலை. வெத்தலை கொடுக்குறது, பீடி கொடுக்குறது, சிகரெட் கொடுக்குறது, அந்த மாதிரி வேலை, மளிகை கடைன்னு வச்சுங்களேன். இப்போ கபாலின்னு ஒருத்தர் அப்போ மயிலாப்பூர் முண்டகணிமன் கோயிலில், இப்பவும் அவர் அங்கே நான் போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. என்னோட
ஒரு நாள் போகணும், ஆனால் இருக்காரு, அவர் தான் எம்எல்ஏ ஆனாரா அவரா எனக்கு தெரில. இவர் அடிக்க வந்த பிறகு சொன்னார், எங்கே பாரு அவரை தொட்டா அவள் தானே ஒழுங்கா ஊருக்கு அனுப்பி, நீ பேசின வார்த்தை எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன ட்ரெயின் ஏற்றி திருப்பி நெல்லைக்கு போனோம். நெல்லைக்கு போயிட்டு அங்கே திருப்பி வந்து திருச்சியில் ஒரு கடையில் இருந்தேன். திருப்பியும் அது ஒத்துக்கலை. ஏன்னா ஊரில் அம்மா அப்பா எங்கள் 8 அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கடையில் போய் நிற்கணும்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வயசில் பாருங்கள், நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போனேன். அப்போ தான் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் ஊரில் வந்து சந்தோஷ நடார் உயர்நிலைப் பள்ளின்னு ஆரம்பித்தாங்க. திறந்து வைக்கிறதுக்கு பெருந்தலைவர் வந்தார். அப்போ பெருந்தலைவர் வரும்போது நான் தான் என்ன பக்கத்தில் சும்மா வந்து நிறுத்துறாங்க என்ன அங்கே பசங்களை காமிக்கணும் அவர்கிட்ட, சின்ன கிராமம் இல்லையா, நான் என்ன வந்து நிறுத்துறேன், என் தலையில் தான் கை வைக்கிறாரு, நல்லா படிக்கணும் நல்லா வரணும்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை அப்போ? என்ன பேர்லாம் எழுதிக்கிட்டாங்க, அதை வச்சு தான் எனக்கு வயசே தெரியும், எல்லாம் வயசே தெரியாது. இப்போ நான் வந்து அவர் சொன்னது, ஆனால் அப்போ யாருன்னா நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கடத்தில் நான் எங்கள் ஊருக்கு போகும்போது காமிக்கிறாங்க பெருந்தலைவர் வந்து என் தலையில் கை வச்சிருக்காரு. ஓ அப்போ தான் நினச்சேன், பெருந்தலைவரே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரா அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து சென்னைக்கு வந்தேன். எங்கள் அண்ணன் கடை வச்சுருந்தாங்க, குன்றத்தூரில் வந்துருந்தேன். அங்கே வந்து ராமூர்த்தி வாத்தியார்னு ஒருத்தர் இன்னும் இருக்கார், சித்த வைத்தியர். அவர்கிட்ட கொஞ்சம் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் ஒரு இடத்துல ஸ்கூல் வாத்தியாருங்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் திருச்சிக்கு போனேன். திருச்சியில் எங்கள் அக்காவை வந்து ஒரு நல்ல ஒரு 6 அடி இருப்பார். எங்கள் அக்கா திட்டாரு அசிங்கமா. அக்காவோட கணவர்? எங்கள் அக்காவை இன்னொருத்தர் திட்டுறாரு. சரி. அதனால எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே, முதட்டி ஓடி தாண்டா இருக்கு. அவர் 6 அடி, நான் அவ்வளோதான், அவருக்கு முட்டி வரைக்கும் தான் இருப்பேன். பக்கத்தில் கிடந்து ஒரு கோடாலி தூக்கி அப்படியே ஒரு கட்டவரில் பொழக்கறி போட்டேன். போட்டால் அவர் என்ன விரட்டாரு, நான் ஓடி போயிட்டேன். எங்கள் அப்போ தான் திருச்சிக்கே போயிருக்கேன். ஓடி போய் எங்கேயோ போயிட்டேன். எங்கள் அக்கா தேடி பிடிச்சி 2 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் சொன்னார், நீ சண்டை கற்றுக்கனாரு, இப்போ நீ முறையாக கற்றுக்கணும், நீ என்ன தைரியமாக இருக்கு, அந்த வயசுலேயே நீ வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன் சொன்னேன். அப்போ வந்து தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியார்னு திருச்சியில் ஒரு பெரிய சிலம்பத்தில் ஒரு பெரிய மாஸ்டர், சிலம்பம் குத்துவரிசை அது மாதிரி அனைத்து கலைகளும் அவர் வந்து ரொம்ப கற்று தேர்ந்தெடுத்தவர். ஆனால் யாருக்கும் தெரியவே தெரியாது, கற்றுருக்காருனே தெரியாது. சைலண்டாக சைக்கிளில் போகிறவர் தான். போனால் அவர் கற்றுத்தர்றதுக்குன்னா அவங்க கூட இருக்கவங்க என்னை கற்றுத்தர விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அவன் எங்கேயோ வந்திருக்கான், வெளியூருக்காக இருப்பேன், அவனுக்கு எது கற்றுக் கொடுக்குற, நம்ம கலையை கற்றுக் கொடுக்காத அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து என்ன சொன்னான்னா, ஏதோ இருக்காண்டா, அங்கே வர 100 பேர் இருக்கிறீங்க, டீ குடிச்சு அப்படி அப்படியே கிளாஸை போட்டுறீங்க, செருப்பை உதறி விட்டு போயிருங்க, எல்லாம் ஓரமாக இருப்பான்டா கேட்டுறா. அதான் எனக்கு வேலை, செருப்பு எடுத்து அடிக்க வைக்கிறது, டீ குடிச்சானா கழுவி வைக்கிறது, அந்த எங்கள் கிளாஸை ஃபுல்லாக கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டு தான் வேலை. 2 வருஷம் இந்த வேலை. கம்பை தொட்ட தடாலே தடையில் அடிப்பானுங்க. எனக்கு வந்து ஊரில் எங்கள் அம்மா தலையில் அடித்தாக்க தாய் இழந்தவன் தலையில் அடிச்சக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் தலையில் அடித்த செம்ம கோவம் வரும். எனக்கு கடிச்சிடலான்லாம் இருப்பேன். ஆனால் வந்து சண்டையை கற்றுக்கணும், இவனுங்களை நம்ம காலில் விழ வைக்கணும், அந்த எண்ணத்துல இருந்தேன் நான். அதான் ஏதோ ஒரு முயற்சி நம்ம பண்ணோம்னா அந்த முயற்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. அப்துல் கலாம் அவர் சொன்ன கனவு காணணும்னு சொன்னேன். அதுதான் அதை நான் என்ன பண்ணேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வாத்தியார் வந்து ஒரு வாட்டி வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், ஓரெல்லாம் வந்து எங்கள் ஒரு 6 அடிக்கு நாங்கள் ஆஞ்சநேயர் படம் வச்சுருக்கோம். அதுக்கு நான் தான் மாலை போடுவேன். மாலை போட்டு ஒரு நாள் போய் உட்காந்து கூட்டிலாம் பெருக்கி தண்ணியெல்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டுன்னா ஆஞ்சநேயர் போவானே, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன ஜாதிக்காரன்னு எனக்கே தெரியாது, இவன் என்ன ஜாதிக்காரன், அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரங்கிறான், கத்தர மாட்டேங்கிறானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி போய் இது வந்து சத்தியம் எப்படி நினச்சாலும் சரி ஏக கலைவன் ஒருத்தர் வந்து தன்னாலே கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அப்புறம் தான் தெரியும், அப்போல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. எங்கள் வாத்தியார் இது 1ஆம் கவுசு சுற்றுறது, 2ஆம் கவுசு 3 4 அப்படின்னு அவர் சுற்றுறது அப்படியே மைண்டில் வந்து நான் சுற்ற ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்து 2 மணிக்கு போக ஆரம்பித்தேன். நைட் 2 மணிக்கு இருந்துச்சு கிளாஸ் போவேன். கதெல்லாம் பூட்டிட்டு கம்பு சுற்றுறது தான் வேலை. கம்பு சுற்றுறது, அந்த குஸ்தி மணல் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தெரியல, அது வந்து நல்லா செம்மண்ணாக இருக்கும். அதில் முட்டை, வெள்ளைக்கரு, நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஊற்றி நல்லா வந்து புரட்டும். அது கீழேருந்து அப்படியே ஒரு 3 புரட்டு 4 புரட்டு புரட்டும். ஏன்னா எங்கேருந்து விழுந்தாலும் அடிப்படாது. ஸோ அதுக்காக பண்ணுறேன். அதெல்லாம் நான் தான் புரட்டுவேன். அதெல்லாம் புரட்டை கட்டி தண்ணி தொளிச்சுட்டு அப்படியே உணர்ந்த மாதிரி வந்து வெளியே உட்காந்துருப்பேன், வாசலில் உட்காந்துருப்பேன். இவனுக்கு வருவானு, டே என்னடா அப்படிமானுங்க. என்னென்னா அவனுக்கு கம்பை தூக்குறவங்களும் அடிப்பேன். அந்தளவு நான் இப்போ ட்ரைனிங்கில் இருக்கேன். ஆனால் அந்த கையை வாங்கினா நான் பேசாமல் சரி ஓகேண்ணே இல்லைண்ணே அப்படிம்பேன். கூட்டி செருப்பு உள்ள போகிறமா போடுறா, அவன் போட்டு போயிடுவான். எனக்கு இப்போ நினச்சா கடுப்பாக இருக்குது. என்னடா அப்போ வந்து எனக்கு தெரில, நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக எனக்கு இல்லை செருப்பெல்லாம் எடுத்து அடிக்க வைப்பேன். அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் எங்கள் வாத்தியார் வந்து அந்த ஒரு 15 அடி இருக்கும். 15 அடியில் வந்து முள்ளு குத்திருப்பாங்க.
முள்ளு முள்ளாக இருக்கும். இப்போ எங்கள் வாத்தியார் வந்து கம்பி கட்டிக்குவார். கம்பி கட்டிட்டு அங்கே போய் நிற்க சொல்லுவார். நின்றுட்டு டேய் நான் இழுக்கும்போது நீ அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் ஒன்றால் போடும், இந்த பக்கம் ஒன்றால் போடும். அவளை அகலம் அவளை லென்த்து. இப்போ எங்கள் வாத்தியார் அப்படி இழுக்கும்போது எல்லாம் ஒருத்தன் கூட ஓடினதே இல்லை. ஒரு நாள் யதார்த்தமாக கேட்டார், என் பேர் தங்கப்பழம் பார்த்துங்க. தங்கப்பழம் நீ ஓடுறாடான்னாரு. நீங்கள் சொன்னால் ஓடுறானே அப்படின்னா அப்படின்றாங்க. என்ன பயங்கர நான் என்ன நிறைய சொல்ல. அதுதான் என் படத்தில் இருந்து ஜாகுவாரில் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் சீன் நிறைய சீன் வச்சுருக்கேன். வாடுறா நம்மளே முள்ளே அப்படிம்பாங்க. நான் ஓடுறேன் ரெடி. நான் இடுப்பில் இப்போ வந்து ரெட் கலர் பிள்ளையார் துண்டுன்னு சொல்லுவா. துண்டு எப்பவும் கட்டியிருப்பாங்க. அது தற்காப்புக்காக வச்சுருப்போம். எடுத்து சுற்றின கையில். ஓடுறதுக்கு வேண்டாம் சுற்றுறாங்க. நான் ரைட்டா ஓடுறா இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஓடுற மாதிரி வச்சு பின்னாடி திரும்பி பிடிச்சிட்டேன். நான் ஓடலாம் பிடிச்சிட்டேன். இவனுங்களா ஓடனா பிடிக்கிறானா? அதுதான் கரெக்டு, அவன் செஞ்சுதான் கரெக்டு. எவனை பார்த்து ஓடுறியா நீ தலை கீழே இருந்தாலும் சண்டை கற்றுக்க முடியாது. அவன் வந்து நிறுத்தினான் பாரு திருப்பி. அவனால வீரன், நீங்களாம் என்னடா போடா அப்படின்ட்டாரு. இவனுக்கு ஏன் மேலே கடுப்பாயிட்டான். என்னடா அது இவன் இது மாதிரி பண்ணிட்டான். என்கிட்ட கேட்டா என்னடா அப்படின்னா, இல்லைண்ணே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எவன் தான் ஏற்று அடிக்கணும் ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் இதெல்லாம் நான் ஓடணும்னு அதில் பிடிக்கணும்னு தான் நினச்சேன். சவாஸ்ரா அப்படின்னு கை கொடுத்து என் மேலே கொஞ்சம் பாஸ் ஆகிட்டாரு. கடல அங்கே வரகநேரின்னு ஒரு இடம் திருச்சியில். அதில் வந்து சப்பரம் எடுத்துகிட்டு வராங்க. சப்பரம் தெரியும்ல? ஆமாம் கேரு. அது அங்கே எடுப்பாங்க. அதில் விளையாடுறது நாங்கள் தான் போய் விளையாடுவோம். சிலம்பெல்லாம் நான் சும்மா கம்பு எடுத்துகிட்டு போவேன். கம்பை கையில் விட்டு ஒருத்தனை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொசிஷனில் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து விளையாடுறாரு. வெளியூர்லேருந்து ஒருத்தன் விளையாடுறான். அவன் எங்கள் வாத்தியாரோட சட்டாம்பளை அடிச்சிட்டான். இவர் ரொம்ப திறமைசாலினா என்னமோ தெரில. அன்னைக்கு வந்து அடி வாங்கிட்டார். அடி வாங்கி கம்பு விட்டார் கீழே. எல்லாருக்கும் அந்த இடம் ஏரியாவே கப்சி ஆயிடுச்சுன்னா அவர் நிறையா விளையாடுறவர் ஒரு நல்ல மனுஷன் வேற. எனக்கெல்லாம் கூட என்னென்ன ஆச்சு இப்படி உட்காந்துருக்கேன் குத்தச்சு உட்காந்துருக்கேன்னு சொன்னான். இவன் மட்டும் போன என்கிட்ட கிடைச்சா அவனை ஊர் வரைக்கும் விரட்டி விட்டுருவானே. வாத்தியார் இருக்க கவனிக்கல. எழுந்துடா அப்படின்னு சொல்லுவேண்ணே. அடிப்பேடாண்ணே நீங்கள் சொன்ன அடிப்பேன் அடுறா பார்க்கலாம். அவருக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியாது. சரிண்ணே சொல்லி முதல்ல இந்த தொட்டத்தட்டி முண்டாந்தண்ணி ஒன்று அடிப்போம். அதை அடிச்சு அவர்கிட்ட வணக்கம் எடுத்தேன். அவர் கையில் வச்சு ஓகேடா அப்படின்னாரு. செலாம் ஒரு அறுப்பு செலான்னு ஒரு செலாம். அது வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்கள் தான் அதை வந்து சுற்றுவாங்க. சாதாரண ஆளுக்கு சுற்றி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. 4 வீடு கட்டுறது, 8 வீடு கட்டுறது, 16 வீடு கட்டுறது, 32 வீடு, 64 வீடு அப்படி தான் சொல்லி தருவாங்க. இது சொல்லி தர மாட்டாங்க. நான் அந்த 16 வீடு இந்த அறுப்பில் செஞ்சேன். அது எங்கள் வாத்தியாரெலாம் எல்லாருக்கும் சாக்கு. அவனுங்களுக்குலாம் பெரிய சாக்கு. எனக்கு பின்னாடி என்ன அடிப்பானுங்களா கம்பத்தோட கூட அவெல்லாம் செம்ம இதாகிட்டானுங்க. ஸோ நீங்கள் எங்கேயும் கற்றுக்கல அதை? வாத்தியார் முறையாக கற்றுக்கல, அது பார்த்து தான் பார்த்தாங்க. வாத்தியார்ட்ட தான் கற்றுக்கிட்டேன், வேறு எங்கேயும் கற்றுக்கல. வேறு யார்ட்டும் நான் போகல. இப்போ செல்லாம் எடுத்து அந்த கம்போட முண்டாந்தர் அடித்தேன். நான் என் படத்தில் அதை வச்சுருக்கேன். முண்டாந்தருங்கிறது வந்து இப்போ நான் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் மறந்துருப்பாங்க அந்த கலையை. அதை முண்டாந்தர் அடித்து எங்கள் வாத்தியார் தொடச்சிட்டு அப்படி நின்னேன். ஆஞ்சு மாதிரி நின்னேன். அவர் கண்ணு கலங்கிட்டார். போடா அட்ரா திரும்பி பார்த்தா இவனை காணும். வேற இந்த விளையாட நல்லா அவன் ஆளை கடை. ஏன்னா நான் கம்பு சுத்தினால கும்பல் அப்படியே விரிஞ்சிருச்சு. வேகம் சவுண்டு படம். இப்பவுமே நீங்கள் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. 72 வயசு சுற்றுறா. அப்போ 20-19 வயசுல எப்படிங்க பாருங்க. 19-20 வயசு இது அந்த மாதிரி உடம்பு. இப்போ வந்து அவன் பார்த்தா எங்கேயோ ஒளிஞ்சு நிற்கிறான். இங்கே வா அப்படின்னு நிற்கிறான். இல்லை நான் ஓண்ட விளையாடல அப்படின்னா. இல்லை நீ விளையாண்டு தான் ஆகணும் அப்படின்னா. அப்புறம் எல்லாம் சொல்லிக்கலே விளையாண்டா. நான் வந்து ஒரே ஒரு பாடம் தான் பண்ணேன். கம்பு தெரிச்சு போச்சு. அவனுக்கு கம்பு அவனால் பிடிக்க முடியல என் அடியை. ஏன்னா நான் உலக்கையில் ப்ராக்டிஸ் பண்ணேன், சிலம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணேன், உலக்கையில் பண்ணேன். நான் எல்லாம் எனக்கு ஒரே கைத்தட்டல். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் பப்ளி என்னை நோக்கி கைத்தட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கைத்தட்டல் முடிஞ்ச உடனே எங்கள் வாத்தியார் அப்படியே தோளில் கை போட்டார். வாடா சைக்கிளை தள்ளுறா. அது சைக்கிள் தான் பெருசு. அப்போல்லாம் சைக்கிள் தான் பெருசு. சைக்கிளை பிடிச்சி தள்ளிகிட்டே போகிறேன். தோளில் கை போட்டு அப்படியே ஒரு கடை, பால் கடையில் போய் பால் வாங்கி தர்றாரு. எங்கள் வாத்தியார் யாருக்கும் எதுவும் வாங்கி கொடுத்து பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பால் வாங்கி தர்றாரு. கூட எங்கள் வாத்தியார் ஸ்டூடெண்ட்டு அந்த சட்டாம்பளை எல்லாமே வரும். சொல்லுடா எங்கடா கற்றுக்கிட்டா அப்படின்னாரு. உங்கள்கிட்ட தானே கற்றுக்கிட்டேன். டேய் நான் ஒரு நாள் கூட அவன் கொம்பு சொல்லி தரலடா, எப்படியா கற்றுக்கிட்டேன் சொன்னேன். டெய்லி 2 மணிக்கு. 2 மணிக்கா? என்னடா அவ்வளோ வரியாவா? இல்லைண்ணே எனக்கு கம்பை தொட்டினா தலையில் அடிப்பானுங்கண்ணே, தொடக்கூடாதுண்ணே. ஆனால் நான் தான் தொடச்சி வைப்பேன். அடிப்பானுங்கண்ணே. எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆச்சு. நீங்கள் வந்து நல்ல மனிதர், ஆனால் வந்து உங்களை சொல்லித்தந்தா, ஏன்னா அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க பசங்க, உங்கள் சொந்த பந்தம், அதனால் நீங்கள் சொல்லித்தர முடியல. நான் வேறு வழி இல்லைண்ணே, நான் அதனால் நான் கற்றுக்கிட்டேன். டேய் இவனுங்க மாதிரி இவனுங்களோட 100 மடங்கு சுற்றுறியாடா நீ, ஆனால் முறையாக சுற்றலை நீ இல்லையா? ஆமாம் முறையாக தெரியுமாடான்னாரு. இல்லைண்ணா அது எனக்கு தெரியாது. சரிடா வேலைக்கிழமை பூஜை போடு. இப்போ இந்த பசங்கள்லாம் எனக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சிலம்பம் தான் சுற்றினாங்க, குஸ்தி தெரியாது நினச்சிட்டானுங்க. நான் என்ன பண்ணேன்,
ஏத்தாப்புல ஒரு ஆப்போசிட் நிற்கிறான்னு நினச்சி நான் குஸ்தி சண்டை போடுவேன். லாக்லாம் போட்டு நானே கற்றுக்கிட்டேன். அதுலேயும் மோதி பார்த்தானே அதுலேயும் தோக்கடிச்சிட்டானுங்களே. அதில் அண்ணங்க ஆரம்பிச்சானுங்க. அது வரைக்கும் நான் அடித்தவங்க அண்ணங்க இருந்தேன். இதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் இறைவன் வந்து அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சார். அப்புறம் எங்கள் வாத்தியார் வந்து திருப்பி பூஜை போட சொல்லி இது மாதிரி ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன். அந்த வாட்சை விற்று திருப்பி பூஜைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டு இந்த பழங்கள்லாம் வாங்கி கொடுத்தேன். அவர் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிளில் கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போய் அங்கே போய் அவர் பாட்டு அவர் அங்கெல்லாம் அப்போல்லாம் இப்போ தான் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தில் ஒரு பெரிய ஒரு இரும்பு சேர் இது மாதிரி இருக்கும். படுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கும். அதில் படுத்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நல்லா இருந்தோம் சார். வாழ்ந்ததே நல்லா வாழ்ந்தேன் நான்லாம். ஏன்னா அந்த மாதிரி பழகி அதில் உட்காந்துருவார். நாங்கள் கம்பு சுற்ற ஆரம்பித்தேன். வந்து ஆரம்பித்தேன். அப்படியே வந்து நான் வந்து ஓரளவு எல்லாம் கற்றுக்கிட்டது யாரும் இல்லை. ஓரளவு ஒரு 36 கலை 24ல் 36 கலை நான் வந்து முறையாகவே கற்றுக்கிட்டேன். சிலம்பம், செடி குச்சி, மான்கம்பு, குத்தோசை, பட்டா, பரங்கு, லேசிங், குஸ்தி, பாக்ஸிங், ஜூடோ, கராட்டே வேறு மாஸ்டர் பிளாக் பெல்ட்னா அது இது மாதிரி ஏகப்பட்ட கலைகள் நான் வந்து கற்றுக்கிட்டு ஸ்டேட்டில் 1971 நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு சிலம்பத்தில் 71 வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவர் முன்னாடி விளையாண்டனால தான் அவர் என்னை வந்து இங்கே சினிமா கொடுத்துருந்தார். இல்லைன்னா அவர் என்ன ஃபங்க்ஷனுக்காக வராருப்பீங்க திருச்சி? அது எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே வெள்ளமண்டின்னு ஒரு இடம் இருக்குது திருச்சியில். அந்த வெள்ளமண்டி கிட்ட அவர் ஊர்வலமாக போகிறார். ஊர்வலமாக போகும்போது அந்த இடத்துல நிறுத்தி விளையாடுவாங்கல்ல. அப்போ ஜூபிலர் டாக்ஸின்னு அங்கே இருக்குது திருச்சியில். அது ஏத்தாப்புல வெள்ளமண்டி. அது பக்கத்தில் மரக்கடை அந்த அந்த நடுவில் ஒரு இடம் பெரிய இடம் இருக்கும். அதில் வந்து எல்லா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் கூடிடுவாங்க. அந்த இடத்துல நான் விளையாடுறேன் தலைவர் முன்னாடி மெயின் கார்டு கேட்டு பக்கத்தில் விளையாடும் போது அவர் வந்து என்னை பார்த்துருக்காரு. எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதாவது இப்போ மாதிரி டிவியோ செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ கிடையாது. அவர் பார்த்தா அப்போ தொழிலாளர்கள் நல அமைச்சர் மிஸ்டர் ராகவானந்தம் அவர் வந்து என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். மேடைக்கு கூப்பிட்டு போனால் என்னை கட்டி பிடிச்சிட்டார் தலைவர். வேறு எப்படி ஊத்தம் பாருங்க வெயிலில் ஊற்றி அதை கட்டி பிடிச்சிட்டு காலையில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் 77 அவர் வந்து போய் பார்க்க போனால் ஏன்னா அப்போ கேட்டார் நீ என்ன வேலை செய்கிறான்னு கேட்டார். இல்லைங்கய்யா வேலைன்னு ஒன்றும் பெருசாக வேலை இல்லையா, உப்பு வியாபாரம் பண்ணுறேன். ஏன்னா 10 பேர் அடிக்கிறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு போவானுங்க. அப்போ வந்து போவேன். இந்த குஸ்தி பண்ணுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குஸ்தி ஒரு 100-200 கிடைக்கும். ஆனால் நான் தான் ஜெயிப்பேன். எவனும் ஜெயிக்க விட்றதில்லை. ஜெயிக்க விட்றது இல்லையா ராம விட்றது. அது ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்பட்டு வர சொன்னார். அவர் சொல்லி நான் போயிட்டேன் 6 மணிக்கெல்லாம் போனால் நிறைய போலீஸ் வந்து எனக்கு பயம். ஏன்னா நம்மளை தான் இதை பிடிக்கிறதுக்கு இங்கே நிற்கிறாங்க உங்களுக்கு. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க நம்ம பிடிக்க தான் நிற்கிறாங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக அப்படியே போலீஸ் தெரியாமல் ஒழிஞ்சு நின்றுருக்கேன். அப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீபுத்தன் அவர்கள் வந்தார். திருச்சி 1வது தொகுதி முஸ்ரீபுத்தன். என்ன இங்கே நிற்கிறாரு? இல்லை தலைவர் வர சொன்னார். அவர் காலையில் வர சொன்னால் நீ அதுக்கப்புறம் தானே என்னெல்லாம் வர சொன்னார். நீ எதுக்கு இங்கே நின்றுருக்கா? இல்லை போலீஸ்லாம் நிற்குது. வாயாம இல்லை கூப்பிட்டு போனார். தலைவர் செம்ம டென்ஷன். கோவம் வந்து அப்படிம்பாரு. இப்படின்ட்டாருன்னா கோவத்தில் இருக்காருன்னு அர்த்தம். நல்லா பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கேட்ட என்ன எப்போ வந்தா உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வந்தா உனக்காக எவ்வளோ தெரியுமா அப்படின்னாரு. ஏன்னா அவரு நான் வந்து வெள்ளந்திரியா சொன்னது இந்த மாதிரிலாம் சண்டை போடுவேன்னு சொன்னது அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவர் கூப்பிட்டு கேட்டார் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லைங்க போலீஸ் நினைச்சியா. உனக்கு என்னையா போலீஸ்? எனக்கு தானே பாதுகாப்பு. உங்களுக்கு நினைச்சாயா? அது என்ன பிடிக்கிறதுக்கு நினைச்சுனையா? சிரிச்சு கண்ணெல்லாம் கண்ணாடிலாம் கழட்டு கண்ணாடிலாம் தொடச்சி கண்ணெல்லாம் தொடச்சி உட்காரு சாப்பிட்டியா அப்படின்னாரு. இல்லைங்க நான் 5:30க்கெலாம் வந்துட்டேன். சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு எதுக்கும் பயப்படாத என்னென்ன கேஸுன்னு அவர் போலீஸை கூப்பிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 100 கேஸுக்கு மேலே. உங்கள் மேலே இருக்க கேஸுகள் எதனால அந்த எவ்வளோ கேஸுகள் இருந்தது? இப்போ நீங்கள் வர்றீங்க உங்களுக்கு பிரச்சனை கூப்பிட்டு போவீங்க பலர்னு அடிக்கிறது நாங்கள் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அடிக்காது அது தப்பாக போகவே மாட்டோம். என்ன பிரச்சனைனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறத கரெக்டாக பண்ணிட்டுப்பாங்க. அதுக்கு எங்களை கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போனோன்னே பேசுவோம் துமரை பேசுவோம்ல எங்களுக்கு தெரியல. நாங்களும் எம்ஜிஆர் தானே பலரும் ஒன்று போடுறது. எம்ஜிஆர் படம் பார்ப்போம்ல. இப்போ தானே சார் ஹீரோ வில்லனா வரான். அப்போல்லாம் ஹீரோனா ஹீரோ தானே. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாம் ஹீரோனா ஹீரோ இல்லை. அவங்க ஒரிஜினல் ஹீரோ தானே. தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்காது எதுவுமே இல்லை. அது மாதிரி தான் நாங்களும் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டோம். போட யார் அவன் தான் அடி. ஸோ அந்த மாதிரி கேஸ் தான். இப்போ இதில் வந்து நீங்கள் இப்படி கூட்டு போகிறவங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதனால நீங்கள் கூட போகிறீங்களா? இல்லை முன்ன தெரியாதவங்க வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு போவோம். அதுக்கு போய் தான் சார் ஒரு வாட்டி மாட்டோம் நாங்கள். என்னன்னா ஒரு பிரச்சனை இப்படி தெரியாதவர் கூடுறாரு. எங்கே வந்து என் ஒய்ஃபை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, ஏதோ மானபங்கம் படிச்சிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் போகிறோம். போனால் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறேன். அன்னைக்கு வந்து எனக்கு சைக்கிள் வாடகை சைக்கிள் தான். சைக்கிள் வரல. சைக்கிள் கடையில் நிற்கிறேன். இதுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வந்துட்டானுங்க அவனுங்க. நான் அடிச்சு போயிட்டானுங்க. இது நான் போகும்போது அவர் வந்து அடிப்பட்டு ரோட்டில் கிடக்குறாரு. நான் யாரும் ரோட்டில் கிடக்குறாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு அடி வாங்கினவர் கிடக்காரு. நானும் அடிக்க போகணும். ஆமாம் அவர் அடிக்க தான் நீங்கள் போகணும். நான் போகலை. ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து விட்டு அவங்க ஃபேமிலிலாம் பேசிட்டு நான் போயிட்டேன். எனக்கு அவர் சம்மந்தம் இல்லை.
ஆனால் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் இவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு. இந்த பசங்க அடிச்சாங்களா அவங்க கூட நான் போகிறேன். அது என்னை கூப்பிட்டாரு. நீங்கள் அன்னைக்கு இவங்க கூட இருந்தீங்களான்னாரு. இல்லைங்க அன்னைக்கு நான் வரல அப்படின்னு. இவங்க கூட ஆளா அப்படின்னாரு. ஆமாங்க அவங்க ஆள் தான். எதுக்கு என்ன அடிச்சாங்க தெரியுமா? என்ன தெரியலையா, எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்கிட்டையும் என் பொண்ணுக்கிட்டையும் தகாத இதில் ஈடுபட்டதுக்கு நான் கேட்டதுக்காக என்ன அடிச்சானுங்க. அதுக்கு நீங்கள் வந்தீங்களா? எனக்கு அப்படியே சம்மட்டி தூக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயா ரொம்ப சாரியா, தப்பு எனக்கு தெரியாது. அன்னையிலேருந்து எவன் எங்கள் கூட்டம் போக மாட்டேன். ஆகா இது என்னடா நமக்கு தெரியணும். நீங்கள் சொன்னீங்களா இப்போ ஒரு கேள்வி, யாராவது நீங்கள் தெரிஞ்சவங்க கூப்பிட்டா போவீங்களா தெரியாங்களா, அது மாதிரி அப்போதான் அதே மாதிரி தான் சார். ஒரு வாட்டி இது மாதிரி இன்னொன்று சார், இப்போ இந்த மாதிரி அடிக்க கூடுறாங்க, அதில் அவங்க உங்களுக்கு ஏதாவது காசு தருவாங்களா? அந்த காசுலாம் தர மாட்டாங்க சார். அதுக்காக இல்ல, பொது காரியத்துக்காக. பொது காரியம் காசுலாம் வாங்க மாட்டோம். அதெல்லாம் அது அந்த குஸ்தில கிஸ்தில சம்பாதிச்சுக்கும். இவனுக்கு எதனா வாங்கி தருவாங்க, சினிமா டிக்கெட் எடுத்து தருவாங்க. அப்புறம் சினிமா டிக்கெட்லாம் பெரிய விஷயம் இல்லையா? டிக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம். அப்போ படம் பார்க்குறது பெரிய விஷயம். அந்த மாதிரி படம் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் ஒன்றா படத்துக்கு போவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் அந்த மாதிரி இது இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட வாங்க டிக்கெட் வாங்கினாலும் அது காசு வாங்கினதுக்காக வாங்கினாங்க, அந்த மாதிரி தானே. ஆனால் ரொம்ப அவமானப்பட்டு கூனி குறுகி இனிமேல் இந்த இதெல்லாம் எவன் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, நம்ம கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்து தப்புன்னா தான் அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அன்னையிலேருந்து எவன் தான் அடிக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி அடிகளுக்கு போன விஷயங்கள்ல மறக்க முடியாமல் இருக்கிற இன்னொரு சம்பவம்னா இதை சொல்லி. திருச்சியில் வந்து அந்த பெரிய மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த தீபாவளி டைமில் வந்து நிறையா கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம ரங்கநாதன் தெரு இருக்கு இல்லையா, அதை விட கூட்டமாக இருக்கும். திருச்சிராப்பள்ளி ஃபுல்லாக லால்குடி அந்த சுற்றிப்பட்ட ஊர் எல்லாம் அங்கே தான் வரும். வாங்கும்போது ஒரு அம்மா ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க. அந்த கழுத்துல செயின் அடுத்து ஓடுறான் ஒருத்தன். நான் பார்த்துட்டேன் அந்த அம்மா ஐயோ செயின் போய் அழுது. நான் விரட்டேன், அவனை பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சி செம்ம பின்னு பண்ணா அவன் கூட 4-5 பேர் வரான். கூட அவனை பிடிக்க போறான்ல, அவனே அவன் ஆளு, நான் ஒண்டி தான் பிடிக்கிறேன். பிடிச்சி வந்து பிடிச்சிட்டேன். தகராறு ஆயிடுச்சு. போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்தோடனே சார் இவன் அவங்க ஆள் தானே, அவங்க 4 பேரும் எனக்கு சொல்றானுங்க. என்ன பாலக்கரை ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க. என்ன கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃபேமிலிலாம் வரும்போது இல்லை சார் இவர் வந்து தனியாக நின்று இருந்தா. அப்போ அந்த பையன் நாங்கள் பார்த்த உடனே தான் ஓடி போய் பிடிச்சாரு. ஆனால் அவங்க எல்லாம் அவங்க ஆளு சார் அப்படின்னு சொன்னவர் தான் என்ன விட்டாங்க. அந்த மாதிரி தான் மாட்டிக்கிறது கேஸில். அப்படி மாட்டிக்கிட்டு தான் தலைவர் கூப்பிட்டு தேவையில்லாத என்ன கேஸ் தான் கூப்பிட்டு பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா கேஸும் பிடிச்சாங்க. ஒரு கேஸை தவிர அந்த கேஸ் நான் சினிமாவில் வர வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் முடிஞ்சு போச்சு. அது என்ன கேஸ் சொல்ல முடியும்? அது என்னன்னா அப்படிதான் சும்மா போயிட்டு இருக்கும்போது என்ன வந்து ஒருத்தன் கூப்பிட்றான், அண்ணன் சும்மா அங்கே போகிறேனே வாங்க அப்படின்றான். போயிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டானுங்க ஒருத்தனை. எதுக்கு கூப்பிட்டானே தெரியும். நான் அங்கே போய் நிற்கிறேன், அவள் தான் அடிக்க நிற்கிறேன். இல்லை பார்த்தவன் ஏன்னா தெரியும், என்ன தெரிஞ்சிருக்கேன் பேர சொல்லிட்டான், அவ்வளோதான். அதுதான் கேஸு. அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிச்சாப்பா நான் என்ன இப்படி வந்த என்னை கூப்பிட்டு வந்தானுங்க, நான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் கேஸு கோர்ட்டில் வாபஸ் வாங்கினான். இல்லை நாங்கள்லாம் ஒன்றா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வாபஸ். அதுதான் பெரிய கேஸாக நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச பெரிய கேஸ் அது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன், தலைவர் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த சண்டை பயிற்சி பள்ளிகள், இந்த மாதிரி குஸ்தி கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஊருக்கு எல்லா இடங்களையும் இருந்தது. தெருக்கு இருக்கும். அதெல்லாம் திருச்சியிலலாம் கிட்டத்தட்ட 20 பள்ளிக்கூடம் இருந்துச்சு. 20 பள்ளிக்கூடம் போய் சண்டை போடுவோம் நாங்கள். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிலாம் சண்டை போடும் போய் ஜாலியாக இருக்கும் சார்.